கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இட்ஸ் மீ ரோஷினி. அப்போ ஒரு புதிய வீடியோக்குள்ளாடி போலாமா? இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா கெட் ரெடி வித் மீ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம வந்து கோவிலுக்கு தான் காலையிலே கிளம்ப போறோம். அதுக்கான ஒரு கெட் ரெடி வித் மீ. ஸோ இதுதான் என்னுடைய அவுட்ஃபிட். கேரளா ஒரு saree. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? என்னடா தூக்கிட்டு வர கீழே செப்பல் அது இதுன்னு எல்லாம் தூக்கிட்டு வர இங்க ஒருத்தன். ஓகே, இதுதான் வந்து சாரியோடைய முந்தான வந்து ஒரு பேட்டர்ன், ஒரு ஃப்ளவருடைய பேட்டர்ன் இருக்கு. சூப்பரா இருக்கு. இது ஃப்ளவர் ஆனோ ஒரு மயில் ஆனோ இல்ல, ஒரு ஃப்ளவர்ல ஒரு மயிலோட ஒரு பேட்டர்ன். ஓகே, இப்போ நம்ம வந்து கெட் ரெடி வித் மீ பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க என்னுடைய அவுட்ஃபிட். சரி, இப்போ நம்ம வந்து ஒரு கெட் ரெடி வித் மீ பார்க்க போறோம். அதுக்காக இதுதான் என்னுடைய மேக்கப் பவுச். ஓகே, இதுதான் என்னுடைய மேக்கப் பவுச். இந்த மேக்கப் பவுச் ஃபுல்லாவே வந்து நம்மளுடைய ஜித்துக்குட்டி வந்து எல்லாத்தையும் கடிச்சு எனக்கு வந்து ரொம்ப நீட்டா வச்சிருப்பான். அப்படித்தானே ஜித்துமையிலே? இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எப்பவுமே மாய்ஸ்சரைசர் தான் போடுறது. ஸோ இதுதான் நம்மளுடைய மாய்ஸ்சரைசர். கிட்டத்தட்ட காலியாக போகுது மாய்ஸ்சரைசர். இப்போ நான் வந்து மாய்ஸ்சரைசர் ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம் ஃபேஸ்ல. இது நம்ம எங்கேயாவது வெளியில போகும்போது மட்டும்தான் இந்த மேக்கப். மற்றபடினா நார்மலா ஒரு பாண்ட்ஸ் பவுடர், பிபி கிரீம் அவ்வளவுதான் முடிச்சிருவோம். ஸோ இப்போ நம்ம கோவிலுக்கு போறனால மாய்ஸ்சரைசர் போட்டு நீட்டா போலாம். ஓகே, ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் உடனே மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் அப்படி விட்டுக்கோங்க, கொஞ்சம் காயணும். அப்பதான் வந்து மாய்ஸ்சரைசர் நல்லா நம்ம ஃபேஸ்க்குள்ளாடி செட் ஆகி கிடைக்கும். ஸோ வந்து மாய்ஸ்சரைசர் போட்டாச்சு. இன்னைக்கு ரொம்ப கோவில் போறதுனால ரொம்ப சிம்பிளா பண்ணிக்கலாம் நம்ம. பாருங்க, ட்ரை ஆயாச்சு. வந்து சன்ஸ்கிரீன். இப்போ நம்ம அடிக்கிற வெயிலுக்கு கண்டிப்பா சன்ஸ்கிரீன் தேவைப்படும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் மாய்ஸ்சரைசர் போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து சன்ஸ்கிரீன் எடுத்திருக்கேன். அதுவே கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். எப்பவுமே போடும்போது சன்ஸ்கிரீன் போடும்போது நெக், கை எல்லாமே போட்டுக்கோங்க. அப்பதான் வெயில்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஓகே, இப்ப நம்ம கோவிலுக்கு தானே போறோம். ஸோ வந்து நார்மலா ஒரு பிபி கிரீம் தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு பிபி கிரீம் தான் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் மாய்ஸ்சரைசர், 2 சன்ஸ்கிரீன், 3வது பிபி கிரீம். இந்த இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். இதுவே போதும். ரொம்ப போட்டா அப்புன மாதிரி இருக்கும், ரொம்ப போட்டா அப்புன மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ போதும். வெளியில எங்கேயாவது பக்கத்துல போறதா இருந்தா நான் யூஸ் பண்றது இந்த பாண்ட்ஸோட இதுவும் அப்புறம் இந்த பிபி கிரீமும் மட்டும் தான் யூஸ் பண்றது. நம்ம வந்து வீடியோஸ் எதுவும் எடுக்கிறோம், லைவ்க்கு நைட் வரோம்னா ஜஸ்ட் இந்த பாண்ட்ஸ் கிரீம் மட்டும் தான் போட்டுட்டு வர்றது. ஓகே, இப்போ வந்து நம்ம பிபி கிரீம் வந்து நல்லா செட் ஆயாச்சு. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பவுடர் தான். ஓகே, நான் வந்து யார்ட்லியோடைய பவுடர் தான் எடுத்திருக்கேன். அது கொஞ்சமா தான். கொஞ்சமா பவுடர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஐப்ரோ பேலட். இப்போ நம்ம வந்து பவுடர் போட்டாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஐப்ரோ பேலட் தான் நம்ம வந்து போட போறோம். ஐப்ரோ போட போறோம். ஸோ நம்ம அதுக்காக ஐப்ரோ பென்சில் எடுக்கல, இன்னைக்கு ஐப்ரோ பேலட் தான் எடுத்திருக்கோம். எங்கேயாவது வெளியில போகும்போது ஜஸ்ட் நம்ம வந்து லைட் டச்சப் மட்டும் கொடுத்தா போதும். என்னுடைய ஐப்ரோ வந்து ஷேப் இல்லாம இருக்கு. ஏன்னா நான் இன்னும் ஐப்ரோ எடுக்கவே இல்லை. எங்க அம்மா வந்தாதான் ஐப்ரோ எல்லாம் எடுக்க முடியும். ஸோ எங்க அம்மாக்காக வெயிட்டிங். எங்க அம்மா வந்தப்ப தான் ஐப்ரோ எடுத்து கொடுப்பாங்க. அதனால ஐப்ரோ வந்து ஷேப் இல்லாம தான் இருக்கு. அதனால நம்ம வந்து ஷேப்பா போட்டுக்கலாம். ஷேப் இல்லாம இருக்கனால ரொம்ப போட தேவையில்லை, லைட்டா தான் போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஐப்ரோ வந்து வரைஞ்சாச்சு. ஐப்ரோ வந்து ஷேப் பண்ணாததுனால கொஞ்சம் நீட்டாவே இல்லை எனக்கு. ஸோ அடுத்து வந்து நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து காஜல் வந்து ஹிமாலயோட காஜல் தான் நான் யூஸ் பண்றது. அதுவும் முடிஞ்சு போக போகுதுங்க பாருங்க, கொஞ்சமா இருக்கு. சரி, அதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போடலாம். ரெண்டாவது வந்து ஐலைனர். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம காஜல் போட்டுக்கலாம். ஓகே, காஜல் போட்டாச்சு. இப்போ ஐலைனர்.
மேல வந்து ஐலைனர் வந்து கொஞ்சம் டார்க்கா போடுவேன். கீழே வந்து நம்ம காஜல் போட்டிருக்கனால லைட்டா டச்சிங் மட்டும் தான் பண்றது, ரொம்ப போடுறது கிடையாது. ஓகே, இப்ப கீழயும் கூட சேர்த்து ஐலைனர் போட்டாச்சு. ஏன்னா இங்க நின்னு எனக்கு அது ஒரு கம்ஃபர்டபிளே கிடையாது. ஐலைனர் போடும்போது ரொம்ப பார்த்து தான் போடணும். ஸோ அதனால நான் அங்கேயே கண்ணாடியில ஐலைனர் போட்டாச்சு. இப்ப வந்து நம்ம ஃபேஸ் மேக்கப் ஓரளவு முடிச்சாச்சு. இப்ப நம்ம பொட்டு வைக்கலாம், லிப்ஸ்டிக் போடணும், அவ்வளவுதான். பொட்டு எப்பவுமே என்னுடைய எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் தெரியும். நம்ம பொட்டு வந்து எப்பவுமே ஐலைனர்ல லைட்டா சின்னதா வச்சுருவோம். ஓகே, இங்க பாருங்க. ஓகே, ஐலைனர்ல போட்டு வச்சாச்சு. லிப்ஸ்டிக் இப்ப நம்ம பொட்டு வச்சுட்டு லிப்ஸ்டிக் நிறைய பேர் வந்து நேத்துக்கு முந்தானேத்து லைவ்ல கூட லிப்ஸ்டிக் ஷேட் கேட்டிருந்தீங்க. ஸோ இது வந்து VM06 அதுதான் பிராண்ட் பார்த்தீங்கன்னா மைக்லம், அதுதான் வந்து பிராண்டு. இப்போ வந்து நம்ம லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம். லைட்டா தான் போடுறது, ரொம்ப எல்லாம் போட மாட்டேன். கண்ணாடி எடுத்துக்கலாம். லைட்டா போட்டுக்கலாம். இது லைட்டா போட்டாலே ரொம்ப போட்ட மாதிரி தெரியும். இப்படி போட்டுட்டு கை வச்சு இது பண்ணிட்டு நம்ம இதிலே போட்டோம்னா ரொம்ப டார்க்கா தெரியும். ஸோ நம்ம வந்து கை வச்சு லைட்டா போட்டுக்கலாம். அதே ரொம்ப டார்க்கா தான் தெரியும். நான் எப்பவுமே லிப்ஸ்டிக் போட்டுட்டு அதுக்கு மேல வந்து லைட்டா லிப் பாம் யூஸ் பண்ணுவேன். ஸோ லிப் பாம். ஓகே, ஃபினிஷ். முடிஞ்சாச்சு. இனிமே தலை மட்டும் கெட்டணும். தலை வந்து இப்ப ஈரமா இருக்கனால சும்மா நார்மலா தலையை மட்டும் கெட்டிக்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய ஃபேவரட் சந்தனம். நிறைய பேர் வந்து சந்தனம் வச்சாதான் நல்லா இருக்கும்னு சொல்லுவீங்க. ஸோ சந்தனம் சந்தனம் வச்சாச்சு. கூடவே குங்குமம். ஓகே, முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம வந்து ஹேர் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து ஈரமா இருக்கு, குளிச்சு ஈரமா இருக்கு. ஸோ வந்து நார்மலா வந்து சீவிட்டு நம்ம வந்து பின் மட்டும் வச்சுக்கலாம். அது பெரிய ஹேர் ஸ்டைலுக்கு வந்து பெரிய ஒரு விஷயம் ஒன்றும் கிடையாது. சரி, வெயிட் பண்ணுங்க, அப்படியே ஹேர் ஸ்டைல் முடிச்சுட்டு வரேன். இப்போ வந்து நம்ம வந்து சும்மா நார்மலா ஒரு வந்து ஹேரை வந்து பின் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஜிமுக்கா. நான் பிளான் பண்ணது வேற ஒரு ஜிம்கா. அதோடைய இந்த ஒரு ஆணி நிக்கவே மாட்டேங்குது, ஏனே தெரியல. அதனால நம்ம இந்த ஜிம்காக்கு மாறிக்கிட்டோம். எப்பவுமே சாரி உடுக்கும்போது ஜிம்கா தான் நல்லா இருக்கும். ஸோ இப்போ வந்து கம்மல். ஓகே, கம்மல் போட்டாச்சு. வளையல் வந்து ஒரு சில்வர் கலர்ல கோல்டு வளையல் முடிஞ்சிச்சு. சில்வர் கலர் என்னல்ல, சரி, சில்வர் கலர்ல கோல்டு கலர்ல ஒரு வளையல். ஓகே, அவ்வளவுதான். இந்த கையில பிரேஸ்லெட். இதுதான் என்னுடைய அவுட்ஃபிட். எப்படி இருக்கு? அப்படியே கெட் ரெடி வித் மீ முடிஞ்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த அடிப்பொலி வீடியோலுக்கு பாய்.